சரியா? இந்த கேள்வி சுருக்க சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி எப்படி சுருக்கணும்னு சொன்னா, காரணி அறிவை பயன்படுத்தி சுருக்குக. காரணிப்படுத்தல்ட அறிவை பயன்படுத்தி சுருக்கணும். விளங்குச்சா? காரணிப்படுத்தல் அறிவு என்னங்கிறத சிம்பிளா பார்க்கணும். சரியா? இதை நார்மலா சுருக்கிறதுக்கும் காரணிப்படுத்தல் அறிவை சுருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. காரணிப்படுத்தல்ங்கிற அறிவை பயன்படுத்தி சுருக்கணும்னு சொன்னா இந்த கேள்வி லேசா முடிஞ்சிடும். ரைட், பாருங்க. இந்த கேள்வியை நான் எப்படி சுருக்கிறேன்னு, வர்க்க மூலத்துக்குள்ள 87 தர 113 சக 169 இருக்கு. அது கிளியரா? இந்த 87 நான் எப்படி எழுதுறேன்னு சொன்னா 100 மைனஸ் 13ன்னு எழுது. வாங்கச்சா 87 எழுதிருக்கேன். நடுவுல இருக்க தர இந்த 113 எப்படி எழுதுறேன்னா 100 பிளஸ் 13ன்னு எழுது. சரியா? சக அந்த 169 இருக்கட்டும். நம்ம ஒரு மெக்ஸ்ல ஒரு கேள்வி செய்யறோம்னா நம்மளாம் என்ன செய்யலாம், மாத்தி மாத்தி எழுதி பார்க்கலாம். அந்த வர்க்க பரப்பளவு கேள்வியிலாம் 3.5ன்னு வரப்போக்குள்ள 7/2ன்னு பிரதியீடு செய்யறோம். 10.5ன்னு வரப்போக்குள்ள 21/2ன்னு பிரதியீடு செய்யறோம். அந்த மாதிரிதான் மெக்ஸ்ல நமக்கு என்ன செய்ய தேவைங்கிற பட்சத்துல நம்ம அதை என்ன செய்யலாம், மாத்தி மாத்தி செஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க 100 மைனஸ் 13 100 பிளஸ் 13 வழங்குதா? அப்ப பாருங்க, இது a மைனஸ் பி a பிளஸ் பிங்கிற விரிவ ஒத்ததாக இருக்கனால நான் இதை எழுதுறேன் 100ன் வர்க்கம் மைனஸ் 13ன் வர்க்கம் சக 169 முழுவதின் வர்க்கம் மூலம். எப்படி கேள்வி சின்னதா மாறுதா? கேள்வி போக சின்னதா மாறும். பாருங்க, a பிளஸ் பி a மைனஸ் பி விரிவ ஒத்ததாக அமைஞ்சிச்சு. அதனால நான் 100ன் வர்க்கம் மைனஸ் 13ன் வர்க்கம் எழுதியிருக்கேன். இப்ப முழுவதின் வர்க்க மூலத்துள்ளுக்க 100ன் வர்க்கம் அப்படியே இருக்க மைனஸ் இது என்ன 169 பிளஸ் 169. சரியா? ஆகவே பிளஸ்ல ஒரு ஆள் மைனஸ்ல ஒரு ஆள் வரப்போகிற சமனான கணிதங்கள். ஆகவே அவங்களோட விட்டு 0 ஆயிடுவாங்க. அப்ப 100ன் வர்க்கம் தான் மிச்சப்பட போகுது. 100ன் வர்க்கத்துக்கு விடை என்ன? 100ன் வர்க்கம்னா என்ன? இங்க இருக்க அரையாமடுக்கு மேல கீழே வெட்டுப்பட போகுது. வெட்டுப்பட்டுச்சுன்னா என்ன ஆகணும், விடை வரும். நல்லா பாத்துக்கோங்க. 100ன் வர்க்கம் தர அரையாம் அடுக்கு. சரியா? அரையாம் அடுக்குல இந்த ரெண்டும் வர்க்கத்துல இருக்கிற அரையாம் அடுக்குல 2 வெட்டுப்படுச்சுன்னா விட 100. வணங்குதா? காரணியாக்கல் அறிவு பயன்படுத்தி சுருக்கிறதா இருக்கிறதுலே மிகவும் லேசான சுருக்கம். ரைட், நோட் பண்ணி